ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மாதம் கேப் விட்டவுடனே இந்த ஒரு மாதத்தில் என்னென்ன பேச்சு பாப்பா. அவர் என் போய் பார்க்கல, கரூர் மக்களை ஏன் போய் சந்திக்கலை, காசு கொடுத்தா போதுமா, வீடியோ கால் பேசினா போதுமா, அவர் அங்கேயே உக்காஞ்சிக்க சொல்லுங்கள், அவ்வளோ இதுக்கப்புறம் அவர் வரமாட்டார். எவ்வளோ பேச்சு. அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இப்போ அவரால் கரூர் போக முடியாத சூழ்நிலை இருக்கும்போது தான் அவர் மாமல்லபுரத்தில் சந்திக்க போகிறாரு. அது ஒரு டிபேட் பண்ணி அது ஒரு பேசும் பொருளாக ஆக்கி ஐயோ அது ஒரு பக்கம் இருக்குன்னா ஸ்பீடுன்னு ஒரு வீடியோ, அந்த வீடியோவை ஒரு ஏஐ மாதிரி க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்து ஒருத்தனை தாக்கணுன்னா இவ்வளோ கீழ்த்தரமாக தாக்குறதுன்னா அது இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அரசியல் ரீதியாக தாக்குறது வேறு, ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் அது பெருசாக்கி அட்டாக் பண்ணுறதுன்றது வேறு. விஜய் எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிக்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு மௌனமாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம், அதை 41 குடும்பத்தை செஞ்சிட்ட பிறகு தான் உங்களை வேட்டையாடணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிளியர். ஆனால் ஒரு மௌனத்தை வச்சு இவ்வளோ பேசுகிறீங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி அவர் பேசும்போதெல்லாம் நீங்களாம் எங்கே போனீங்கன்னே தெரியல. இந்த கோவத்தூர் ஆள் எங்கே போனான்னு தெரில, இந்த நக்கிரன் மீஸ் எங்கே போச்சுன்னு தெரில, இவங்களாம் இல்லவே இல்லை இப்போ. பட் அவர் அந்த விஷயம் ஆனதுலேருந்து அவர் மனநிலை எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த டைமில் எல்லாரும் கும்பலாக அவர் அடிக்கிறீங்க இல்லையா. ஒருத்தனை எதுக்குறது வேற, ஆனால் பொலிட்டிக்கலாக எதுக்குறதும் வேற. ஆனால் ஒருத்தனை இதுதான் சாக்குன்னு போட்டு இதுதான்டா சமயம் இப்போ சைலண்டாகிறான், இதுதான் அடிக்கணும்னு அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது கோழைத்தனமான ஒரு செயல். இதுவே அவர் நல்லா இருக்கும்போது அந்த பிரச்சாரம்லாம் பண்ணும்போது அப்பயும் பேச வேண்டியது தானே. அப்போ பேசியிருந்தா அதுக்கு ரியாக்ட் ஒன்றும் வேறு மாதிரி இருந்திருக்கும், நீங்களாம் எல்லாமே காணாமல் போயிருப்பீங்க. ஐயோ இதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு. இவர் அந்த இஷ்யூ கரூர் இஷ்யூ நடந்தனால அதை நீங்கள் கையில் எடுத்து இது ஒரு உங்கள் எப்படி சொல்கிறது, உங்கள் ஆளுங்களை குளிர வைக்கிறீங்க இல்லையா. நம்ம இப்படிலாம் பேசினா நம்மளுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும், நல்ல ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சி பண்ணுறீங்க. இந்த பொறுப்புலாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பருப்பு எடுப்பார் ஒருவர். நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு 7.5 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகேவா. ஏதோ ஒரு மாதம் கேப் விட்டார், அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு போட்டு அடின்னு அடிக்கிறீங்க இல்லையா. இப்போ அந்த கரூர் விஷயத்தையே இவரையும் கரூர் போக மாட்டாரா, அவங்கள தான் வர வச்சு சந்திப்பாருன்னு அதுக்கு ஒரு டிபேட்டு. ஒரு சின்ன விஷயம் விஜய் பற்றி ஒரு சின்ன விஷயம் வந்தால் கூட அது ஒரு இஷ்யூவாக்கி எதனா ஒரு டேமேஜ் பண்ணி ஆகணும்னு இருக்கீங்க. அது விச்சுவல் வாரிஸ் கிட்ட நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த விஷுவல் இருக்கிறதே விச்சுவல் வாரியர்ஸ் தான். நீங்கள் எதனா ஒன்று எடுத்து போட்டிங்கன்னா, ஏன் இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்பீடு வீடியோ வச்சிங்களேன் போட்டிங்க, விச்சுவல் வாரிஸ் எடுத்து கீச்சிட்டாங்களே, அது எங்கேருந்தோ மைக்கை போட்டு உக்காஞ்சி இன்டர்வியூ கொடுத்து அப்படி இப்படின்லாம் பேசி தண்ணில் தற்கூறி பாப்பா எங்கேயா இருக்கீங்க நீங்களா. ஒரு பக்கம் சிரிப்பாக வருது, ஒரு பக்கம் கோபமாக வருது. ஏன்னா இவ்வளோ கீழ்த்தரமாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்களாம் யாருப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் பிரச்சனை அவருக்கு, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை நீங்கள் என்ன செலவு பண்ணி அவங்களை வர வைக்கிறீங்களா, இல்லை அவங்களுக்கு என்ன நீங்கள் செய்கிறீங்களா? எதுவுமே கிடையாது. ஆனால் ஒருத்தனை அடிக்கணும், இந்த கட்சி இருக்காது, அவள் தான். இந்த 41 குடும்பத்தை பார்த்துட்டாருன்னா இந்த கட்சி க்ளோஸு அப்படி இப்படின்னு. இன்னொரு பக்கம் சாட்டை அவர் என்னடனா சின்னத்துக்கு ஏற்பது பாட சின்ன கேளு, அந்த சின்ன கேளு, இந்த சின்ன, அதெல்லாம் வாய் சொல்கிறதுக்கு கூசு. நீங்களாம் அரசியல் தான் பண்ணுறீங்களா? உங்களை நம்பி தான் மக்கள் ஓட்டு போட்டிருந்தாங்க எத்தனை வருஷம். ஆனால் இந்த வருஷம் உங்களோட முகம் தெரிஞ்சிச்சு. விஜயண்ணான்னு ஒரு முகம் உள்ள பிறகு தான் உங்களோட ஒரிஜினாலிட்டி தெரியுது. அவ்வளோ பயம். விஜயண்ணான்னு ஒருத்தர் உள்ளே வந்துட்டோடனே அரசியல் ஆடுதில்ல. அந்த ஒற்றை முகத்தை வச்சு எத்தனை பேர் அடிக்கிறீங்க. இங்கே ஆதரவு கம்மி, ஆனால் எதுக்கிறது அதிகம். அதே தான் மக்கள் இங்கே அதிகமாக விஜய் அண்ணாவை நேசிக்கிறாங்க. அதுக்காக மட்டும்தான் அவர் நிற்கிறாரு. உங்களை நம்பியெல்லாம் இல்லை, நீங்கள் பண்ணுற விமர்சனத்துக்கும் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதம் முடிஞ்சிட்டோம். இதோ வர திங்கட்கிழமை நாளைக்கு அவர் சந்தித்து எல்லார்கிட்ட பேசிட்டு அவங்க மூலிமா என்னென்ன சொல்கிறாங்க, அந்த ஊர் உள்ள என்னென்ன நடந்துச்சுன்றது எல்லாமே விஜய் எனக்கு தெரியும் சொல்லுவாங்க. அப்போ இது நவம்பரில் பிரச்சாரம்னு ஒன்று நடக்கும் போது வச்சு செய்ய போகிறாரு. அன்றைக்கி துணியக்கணும்னு ஓட போகிறீங்க. ஒருத்த மௌனமாக இருந்தால் போட்டு அடிச்சிடலாம் இல்லையா. அதே மௌனம் தான் ஆபத்து. அது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. விஜயனுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் ஓட்டாக மாறுமான்றதெல்லாம் உங்களுக்கெல்லாம் டவுட்டாகவே இருக்குது. அது மாறுதா இல்லையான்னு ஒன்றும் வீடியோவிலும் சரி, எல்லா பப்ளிக் சொல்கிறதும் சரி பாருங்கள். நீங்கள் ஒரு இம்பேக்ட் எப்படி கிரியேட் ஆக மாட்டோம். ஆனால் ஆட்சி கண்டிப்பாக மாறும், இல்லை மாற்றமே கிடையாது. ஆட்சி கண்டிப்பாக மாறும்.
அதில் 0% கூட டவுட் இல்லை. பாருங்கள், இந்த 41 குடும்பத்தை செஞ்சிட்ட பிறகு தான் அவரோட ரியாக்ட் வேறு மாதிரி இருக்க போது. பேசின ஒவ்வொருத்தரையும் வேட்டையாட போகிறாரு, அல்லு சில்லுங்களாம் விட்டுருவார். நம்ம எதிரி யார்? அவங்கள தான் டார்கெட். அவங்கள அடித்தா ஏன்னா துண்டு சீட்டெலாம் அடிக்கிறது வேஸ்ட்டு, பெருசாக அடிக்கணும் இல்லையா? நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. உள்ளே அடக்கி வச்சிட்ருக்காரு. இந்த 41 குடும்பத்தை பார்க்குறதா ஒரு ஃபஸ்ட் டைம். நீ என்ன வேணால் பேசிக்கோ, 1000 பேசிக்கோ, எனக்கு கவலையே கிடையாது. என்ன வேணால் பேசிக்கோ, எதை வேணால் பண்ணிக்கோ. நான் அந்த குடும்பத்தை செஞ்சிட்ட பிறகு தான் அடுத்த கட்ட மூவே இருந்து அதுக்கப்புறம் நான் ஆடுறேன் ஆட்டம் அப்படின்னு முடிவாயிடுச்சு. இனி வரப்போகிற நாளில் உங்களுக்கான சுப்பிரபாதம்லாம் ரெடியாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் கதறுவீங்க, ஒவ்வொரு நாளும் கதற போகிறீங்க. இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் எவ்வளவோ ஆடிட்டீங்க, எவ்வளவோ பேசிட்டீங்க, எவ்வளவோ கொச்சப்படுத்த முடியுமோ பண்ணிட்டீங்க. இது எல்லாத்துக்கானது நவம்பர்லேருந்து உங்களுக்கு 7.5 ஸ்டார்ட்டு. ஏன்னா உங்களுக்கு பேச டைம் இருக்காது. இப்போயே நீங்கள் பேசுங்க, என்னென்ன பேசுகிறோமோ எல்லாம் பேசுங்க. அடுத்த மாதத்துலேருந்து இந்த நவம்பர் இன்னும் என்ன 3 நாள் 4 நாள், ஒரு வாரம் தான் இருக்குது வர்றதுக்கு. அதுலேருந்து உங்களுக்கு 7.5 ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பேசுனீங்க எல்லாமே வந்து விச்சுவல் வாரிசுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க அண்ணன் வெளியே வந்துட்டாலே போதும், நாங்களும் இன்னும் தெம்பாயிடுவோம். ஒரு இம்பேக்ட் கொடுக்க போகிறாரு, அது கூட நம்மளும் நிற்போம். ஒவ்வொருத்தையும் எடுத்து நீ என்னென்ன பண்ணுன்றது வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்து வெளியே விட போகிறாங்க. அது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. நவம்பர்லேருந்து 7.5 எவ்வளோ பேசணும். இந்த இப்போ வார்த்தை வரமாட்டேங்க, நம்மளுக்கு கூட அது மாதிரி வரமாட்டேங்குது. பட் அவங்க அது ஈஸியாக கேஷுவலாக ஏதோ ஒன்று பேசணும், அசிங்கமாக பேசணும், கொச்சப்படுத்தணும், இப்படி அடிச்சாவாச்சு அவங்க கட்சி விட்டு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இது சாதாரண கட்சி கிடையாது. விஜய் அண்ணான்ற ஒற்றை முகத்துக்காக மட்டும்தான் நாங்களாம் இருக்குமே, ஓகேவா? அதனால் வந்து இந்த சும்மா இந்த பயோஸ்கோப்லாம் விட்டுட்டு உங்கள் கட்சி மூலிமா கொள்கை ரீதியாக பேசுகிறீங்களா, தாராளமாக பேசுங்க. அதை விட்டு பர்சனல் வெஞ்சஸ் வச்சு ஒருத்தனை அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா வச்சிங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் 4-6 மாதம் தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் அந்த எலெக்ஷனில் வரும்போது எப்படி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். ஓட்டு எப்படி செதற போகுதுன்னு பாருங்கள். அந்த வியூவே பார்க்க எவ்வளோ கூட்டம் வருதுன்னு பாருங்கள். அது கூட்டமாக மாறுதா இல்லையன்றது சொன்னவங்களுக்கெல்லாம் அன்றைக்கி புரியும். ஸோ கூடிய சீக்கிரம் விஜய் ஒரு கம்பேக் பார்ப்போம். நாளைக்கு கரூர் மக்களை சந்தித்து அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கான ஆறுதலாக துணையாக நிற்கிறன்றதுக்காக மட்டும்தான் இப்போ அவர் இருக்கார். மற்றபடி வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அந்த மக்களுக்கு நான் இருக்கேன், எல்லா விஷயத்துலையுமே நான் இருப்பேன். நீ படிப்பு செலவுலேருந்து மருத்துவ செலவு, அந்த குடும்பத்துக்கு என்ன தேவைன்றது வரைக்கும் எல்லாமே நான் பண்ணுறேன். எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போது ரூம்ஸு, சாப்பாடு வசதி எல்லாமே அவங்க கூட்டிகிட்டுலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. விஜய் நான் போகிறது, அங்கே போய் பார்க்குறது, அவங்க கூட ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக இருந்து பார்த்து பேசி அவங்களுக்கு ஆறுதலாக எல்லாமே பண்ண போகிறாரு. அது நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. கரூர் தான் போய் பார்க்க மாட்டார் அவர், இங்கே தான் போகிற சொல்லி. எங்கே பார்த்தா என்னப்பா பார்க்குறாங்களா, அவ்வளோதானே. மக்களே அதை புரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு என்ன கஷ்டம்? நல்லா ஜிங்சாக கடிக்கிறீங்க இல்லையா? சரி, அவர் பார்க்க முடியல, அவங்கள வர வச்சு பார்க்குறது என்ன கஷ்டம்? மக்களே அதை ஒத்துக்கிறாங்களே. அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு ஓகேவான்னு கேட்ட பிறகு தானே அவங்களே ஒத்துக்கிறாங்க. இவர் எத்தோடனே நீங்கள் வாங்கன்னு சொல்லியே ஒரு குடும்பத்தோடு பேசி உங்களால் வர முடியுமா, கூப்பிட்டா வருவீங்களான்னு கேட்டு தானே அவங்களும் ஒத்துக்கணும். சரி, நாங்கள் வரணும்னு சொல்கிறாங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? குடும்பத்துக்கு அவங்களுக்கே பிரச்சனை இல்லையே, வரவங்களுக்கே சம்மந்தம் தானே. ஒரு அண்ணனா ஒரு தம்பியா அவங்க வராங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸோ இதை வச்சு ஒரு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அதெல்லாம் மக்கள்கிட்ட நீ ஈடுபடாது. மக்கள் கிளியராக இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கான பதிலடி கண்டிப்பாக 26 கிடைக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். இனி போகிற அரசியல் வந்து வெறித்தனமாக இருக்க போகுது. இது மாதிரி அரசியலில் பார்த்தே இருக்க முடியாதுன்றது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கே தெரியுது. நான் அவ்வளோ கீழ்த்தரமான ஒரு விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம சப்போர்ட் எப்படி இருக்குன்னு தெரியும், மக்கள் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். அதுக்கான பதில் 27 கண்டிப்பாக கிடைக்கும். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.